எங்களை வீழ்த்துவதற்கு யாருமே கிடையாது என்கின்ற ஒரு 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 அதிகார மமதையில் திமுக இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் இழிச்சவாயர்களா? 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. கோபாலபுரம் குடும்பம் சொகுசா வாழ்றதுக்கு வாங்குனீங்களா? அத்தனை லட்சம் கோடி கடன். 1967 கரிஸ்மேட்டிக் லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா அவர்கள். 1977 ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதன் பிறகு 2026 மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்க தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். இந்த 3 எழுத்து மந்திரம் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ கவின் அவர்களுடைய இந்த ஆணவ படுகொலையில் எங்க ஆதவர்ஜுனா அவர்கள் அறிக்கை வெளியிடுறாங்க. 2ஆம் கட்ட தலைவர்களை வீட்டுக்கு அனுப்பி அரசியல் படுத்துறாரு. எல்லாவற்றையும் தலைவரே செய்ய வேண்டும் என்பது தலைமை பண்பு கிடையாது. தன் பின்னாடி இருக்கின்ற தம்பிகளை பக்குவப்படுத்தி அரசியல் படுத்தி அவர்களை தலைமை பண்புக்கு கொண்டு வராங்கல்ல, அதுதான் தலைமை பண்பு. அதனால அவர் வெறும் நடிகராக பார்க்காதீங்க. அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக உருவாகிட்டார். நடிகரா பார்த்த எங்க தலைவர் தலைவராக மாறிட்டாரு. தலைவரா பார்த்த பல பேர் இன்று நடிகர்களாக நடித்துக் கொண்டிருக்கிறாங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகாவினுடைய கொள்கை பரப்பு இணை செயலாளர் லயோலா மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா 2026 ஒரு பெரிய மாற்றத்தை இதே தான் விஜய் அவர்களுமே அந்த செயலி லான்ச் பண்ணும்போது பேசியது என்னன்னா 1967 77 தேர்தலை போல ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தலா இந்த 2026 தேர்தல் உருவாகும் சொல்லுது. அப்படி என்ன மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படும்? அதாவது எங்களை வீழ்த்துவதற்கு யாருமே கிடையாது என்கின்ற ஒரு 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 அதிகார மமதையில் திமுக இருக்கு. நாங்கள் 200 வெல்வோம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டு மக்கள் இழிச்சவாயர்களா? வாக்குறுதிகள் சொன்னீங்க. எந்த வாக்குறுதிகள் நீங்க நிறைவேற்றிருக்கிறீங்க? பொய்யான வாக்குறுதிகள். மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடிக்கிறீங்க. இந்த 4 வருஷத்துல மட்டும் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. 5 லட்சம் கோடி கடனை வாங்கி என்ன பண்ணீங்க? கோபாலபுரம் குடும்பம் சொகுசா வாழ்றதுக்கு வாங்குனீங்களா? அத்தனை லட்சம் கோடி கடன். தமிழ்நாட்டில் ஊழல் தலைவிரித்து ஆடுது. சாதி பிரச்சனை தலைவிரித்து ஆடுது. விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மாணவர்கள் போராடுறாங்க, மீனவர்கள் போராடுறாங்க, துப்புரவு தூய்மை பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. பணி நிரந்தரம் பண்றேன்னு சொன்னீங்களே, ஏன் நிரந்தரம் பண்ணலன்னு இப்போ போராடிட்டு இருக்கிறாங்க. அப்போ பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு இடத்துல திமுக இருக்கு. அப்போ அதை வீழ்த்த வேண்டும் என்றால் கரிஸ்மேட்டிக் லீடராக 1967 கரிஸ்மேட்டிக் லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா அவர்கள். 1977 ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதன் பிறகு 2026 மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்க தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். இந்த 3 எழுத்து மந்திரம் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்கு. 1967 அண்ணா என்கின்ற 3 எழுத்து, 1977 எம்ஜிஆர் என்கின்ற 3 எழுத்து எப்படி தமிழ்நாட்டில் அரசியலில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியதோ 2026 விஜய் என்கின்ற 3 எழுத்து புரட்சியை ஏற்படுத்த போகுது. ஓகே, அப்படி பார்க்க போனா இந்த 3 எழுத்து மந்திரம் தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தையே மாத்த போகுது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? கண்டிப்பா. இப்போ என்னன்னா தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த விஷயம் பேசினதுக்கு அப்புறம் ஒரு விமர்சனம் வச்சிருந்தார். தம்பி இன்னும் பழைய காலத்திலே இருக்காரு, எம்ஜிஆரை பின்பற்றி அரசியலுக்கு குதிச்சு நிறைய நடிகர்கள் ஏமாந்து போன கதையெல்லாம் இருக்கு, அந்த ஏமாற்றம் தான் விஜய்க்கும் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை முன் வச்சிருந்தேன். இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது ஏமாற்றம் எங்களுக்கு சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு தான் ஏமாற்றமே தவிர நாங்கள் மாற்றத்தை உருவாக்குவதற்காக வந்திருக்கிறோம். 1 கோடியை தாண்டி உறுப்பினர் சேர்க்கை எப்படி நடக்கும் ஒரு கட்சியில? விக்கிரவாண்டி மாநாட்டில் 12 லட்சம் மக்கள் ஏன் வந்தாங்க அந்த மாநாட்டிற்கு? இப்போ மதுரையில் நடைபெறக்கூடிய மாநாட்டிற்கு 20 லட்சங்களை கடந்து மக்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறாங்கன்னு உளவுத்துறை ரிப்போர்ட். எதற்காக வராங்க? அவர் நடிகர் என்பதற்காக வராங்களா? கிடையாது. இந்த திமுகவும் அதிமுகவும் 50 ஆண்டுகளாக இந்த தமிழ்நாட்டு மண்ணை சுரண்டி தமிழ்நாட்டு மண்ணை நாசமாகினது தான் மிச்சம். அப்போ இவர்களிடமிருந்து ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வாய்ந்த இளைஞர் படையோடு வரக்கூடிய தலைவர் தளபதி அவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக்க வேண்டும் என்று மக்கள் உணர்ந்ததின் அடிப்படையில் தான் அங்கே கூட்டம் கூட்டமாக வராங்க. எங்கள் தோழர்களும் வெறும் ரசிகர்களாகலாம் கிடையாது. அவர்கள் ரசிகர் மன்றத்தில் இருக்கின்ற பொழுதே பல நற்பணிகளை செய்து அது மக்கள் மன்றமாக மாறியது. மக்கள் மன்றம் மக்கள் இயக்கமாக மாறியது. மக்கள் இயக்கம் தான் தமிழக வெற்றி கழகமாக பரிணாமம் அடைஞ்சு வந்திருக்குது. விலையில்லா விருந்தகம் இன்று வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கோம். இரவு பாடசாலைகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். விலையில்லா வீடு கட்டி கொடுக்குற திட்டம் இருக்குது. முதியோர் உதவித்தொகை திட்டம் இருக்குது. நூலகங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம்.
வீடு கட்டி கொடுக்குற திட்டம் இருக்குது. இது போன்ற பல திட்டங்களை 20 ஆண்டுகளுக்கு மேலாக எங்கள் தோழர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. எங்கள் தலைவர் அவர்களும் 15 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி விருது விழா நடத்தி கொண்டிருக்கிறாரு. இப்போ இந்த 2 வருஷமாக தான் உங்களுக்கு பெருசாக தெரியுது. அவர் கட்சி ஆரம்பிச்சதுனால உங்களுக்கு வெளியில் தெரியுது. அவர் வெளியில் தெரியாமல் சத்தம் இல்லாமல் பல உதவிகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அந்த செய்ததின் அடிப்படையில் தான் மக்கள் தன்னியல்பாக கூடுறாங்க. இப்போ எவ்வளோ பேர் கட்சி ஆரம்பித்தாங்களே, ஐயா டி ராஜேந்திரன் அவர்கள் கட்சி ஆரம்பித்தாங்க, ஐயா பாக்கியராஜ் அவர்கள் கட்சி ஆரம்பித்தாங்க, திரைத்துறையில் வந்த பல மன்சூர் அலிகான் அவர்கள் கட்சி ஆரம்பித்தாங்க, பலரும் கட்சி ஆரம்பித்தாங்கல்ல. ஏன் அவர்கள் பின்னாடிலாம் மக்கள் போல? அவர் சொல்கிறார்ல, சினிமா மோகம், சினிமா நடிகர் என்கின்ற அந்த ஒரு மோகத்தில் போவாங்க அப்படின்னு சொல்கிறார்ல. ஏன் இவர்கள் பின்னாடிலாம் மக்கள் போகலை? எங்கள் தலைவர் பின்னாடி மட்டும் ஏன் வராங்கன்னா, எங்கள் தலைவர் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக எப்பெல்லாம் பிரச்சனை ஏற்படுகிறதோ அப்பெல்லாம் அவரால் முடிந்த வகையில் குரல் கொடுத்தார். இப்போ 2008 ஈழத்தமிழர் மக்களுக்காக உண்ணாவிரதம் இருந்தவர் எங்கள் தலைவர். 2011 தமிழ்நாட்டு மீனவருக்காக போராடியவர் எங்கள் தலைவர். நீட்டுக்காக இன்று வரை போராடி கொண்டிருக்கிறார். எங்கெல்லாம் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் வருகிறதோ அங்கெல்லாம் அவர் போராடுறாரு. தன் பின்னாடி இருந்த ரசிகர்களை தோழர்களாக மாற்றி எல்லா இடத்துக்கும் போராட்ட களத்திற்கு அவர் அனுப்புறார். இப்போ கவின் அவர்களுடைய இந்த ஆணவ படுகொலையில் எங்கள் ஆதவர்ஜுனா அவர்கள் அறிக்கை வெளியிடுறாங்க. 2ஆம் கட்ட தலைவர்களை வீட்டுக்கு அனுப்பி அரசியல் படுத்துறாரு. போங்க, பாதிக்கப்பட்ட மக்களை போய் பாருங்க, அவங்களோட துணை நில்லுங்க, அவங்களுக்காக குரல் கொடுங்க. இதுதானே ஒரு தலைமை பண்பு. எல்லாவற்றையும் தலைவரே செய்ய வேண்டும் என்பது தலைமை பண்பு கிடையாது. தன் பின்னாடி இருக்கின்ற தம்பிகளை பக்குவப்படுத்தி அரசியல் படுத்தி அவர்களை தலைமை பண்புக்கு கொண்டு வராங்கல்ல, அதுதான் தலைமை பண்பு. தலைமை பண்பை உருவாக்கக்கூடிய வேலையில் எங்கள் தலைவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அதனால தான் எங்கள் கட்சியை சார்ந்து மற்ற கட்சியினர் வியந்து பார்க்கக்கூடிய வகையில் எங்கள் தலைவருடைய செயல்பாடு இருக்குது. அதனால் அவர் வெறும் நடிகராக பார்க்காதீங்க. அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக உருவாகிட்டார். நடிகராக பார்த்த எங்கள் தலைவர் தலைவராக மாறிட்டார். தலைவராக பார்த்த பல பேர் இன்று நடிகர்களாக நடித்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ பேசும்பொழுது சொன்னீங்க இல்லையா, காங்கிரஸ் கட்சியிலே வந்து நிறைய பேர் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு வேணும், ஈக்குவல் ரெஸ்பெக்ட் வேணும் அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்களுடைய கட்சி தரப்புல இருந்தே நிறைய பேர் வந்து நம்ம தாவேகாவோட இணையலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அண்ட் தென் வந்து விஜய் சாருமே போயிட்டு மீட் பண்ண போறாரு, அஃபிஷியலா மீட் பண்ண போறாரு, கூட்டணி இணையும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேச்சுக்கள்லாம் போயிட்டு இருக்கு. நிஜமாவே இது நடக்க வாய்ப்பு இருக்கா? காங்கிரஸ் கட்சி மட்டும் கிடையாதுங்க, தமிழ்நாட்டில் பல கட்சிகள் எங்களோடு கூட்டணிக்கு வர வேண்டும் என்று தயாராக இருக்கிறாங்க. பேசிக்கொண்டும் இருக்கிறாங்க. பேசிக்கொண்டும் இருக்கிறாங்க. அதனால தான் உங்களுக்கு சொன்னேன், மதுரை மாநாட்டுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய திசைவெளியா போக்கே மாறப்போகிறது, தமிழ்நாட்டுடைய அரசியலே மாறப்போகிறதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, மதுரை மாநாட்டிற்கு பிறகு எங்கள் தலைவருடைய சுற்றுப்பயணத்துக்கு பிறகு டிசம்பரில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் கள நிலவரமே மாறிடும். தமிழ்நாட்டில் போட்டியே தாவேகாவா திமுகவா? தமிழக வெற்றி கழகத்திற்கும் திமுகவுக்கும் இடையே தான் போட்டியே. இருமுனை போட்டி தான், மும்முனை கூட கிடையாது, இருமுனை போட்டி தான். தமிழக வெற்றி கழகமா திராவிட முன்னேற்ற கழகமா? வெற்றி தலைவர் தளபதியா திமுகவினுடைய தளபதியா? இதுதான் அரசியல் போட்டியே. இதுதான் கள யதார்த்தமும் கூட. களத்தில் அதான் நடந்து கொண்டிருக்கு. அதையெல்லாம் உணர்ந்ததால் தான் திமுக கூட்டணி இருக்கின்ற கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள், மற்ற அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லோரும் தமிழக வெற்றி கழகத்தோடு நம்ம கூட்டணி வைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு மனநிலைக்கு வருவதற்கு காரணம் என்னன்னா, அப்படி ஒரு தாக்கத்தை எங்கள் தலைவர் ஏற்படுத்திட்டார். எங்கள் மனசு ஃபுல்லாக தமிழக வெற்றி கழகம் தான், தாவேகாவோடு எப்படியாவது கூட்டணி வச்சிட மாட்டோமா அப்படின்னு தான் நாங்கள் ஏங்கிக்கிட்டு இருக்கோம், எங்கள் தலைவரோடு கோரிக்கைகள்லாம் வச்சுருக்கோம் என்று பல கட்சியை சார்ந்த தோழர்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்களே. அப்போ இப்படி ஒரு மாற்றத்தை எங்கள் தலைவர் உருவாக்கியிருக்காரா இல்லையா? இதுதான் தலைவர், இதுதான் வெற்றி தலைவர் தளபதி. அந்த ஒரு மாற்றம் 2026 உங்களுக்கு தெரியாதானே போகுது. இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் என்ன அப்படின்னா, தாவேகாவினுடைய முதல் மாநாட்டிலே வந்து ராகுல் காந்தி அவர் வருவாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு, அழைப்புமே விடுத்திருந்தாங்க. ஆனா வந்து அவர் வந்து இப்ப அழைப்புலாம் கொடுக்கவே இல்லைங்க, கூப்பிடவே இல்லையா? அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரே பிராண்டே எங்க தலைவர் தளபதி தான். இல்ல ஒரு சப்போர்ட்காக அங்க வராங்க அப்படின்னா எங்க தளபதியை பார்ப்பதற்காக தான் விக்ரவாண்டி அந்த மாநாட்டிற்கு 12 லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க. இப்ப மதுரையில 20 லட்சங்களை கடந்து மக்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்னா ஒரே பிராண்ட் தலைவர் தளபதி அண்ணன் விஜய் என்கின்ற அந்த ஒற்றை பிராண்டுக்காக தான் மக்கள் வருவாங்க. அவரை பார்ப்பதற்காக வராங்க, அவர் என்ன பேசுறாருன்றதை கேட்கறதுக்காக வருவாங்க. அவருடைய கொள்கை கோட்பாடுகளை, கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளை பிடித்தவர்கள் தான் அங்கே வருவாங்க. அவர் வராரா இவர் அவங்களுக்காகலாம் 2வது மாநாட்டுக்கு வருவாரா? ராகுல் காந்திக்கு அழைப்பு விடுக்கப்படுமா? இல்லை, அதாவது நாங்கள் தான் சொல்கிறோமே, எங்கள் தலைவர் ஒரே தலைவர் தளபதி தான், அண்ணன் விஜய் அவர்கள் தான். அவருக்காகத்தான் அங்கே மாநாடு. மற்றவங்களை வந்து வர வச்சு அவங்கள வந்து சிறப்பு அழைப்பாளராக உட்கார வச்சு பேச வைப்பதற்கான மாநாடு கிடையாது. ஓகே,
இப்போ என்னன்னா, நம்ம பல தேர்தல்கள வந்து பார்த்து கடந்து வந்திருந்தாலுமே, இந்த முறை தான் வந்து தேர்தல் களம் இப்பவே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம கூட்டணி மீது வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பே உருவாகியிருக்கு. அதுலயும் குறிப்பா தாவேகாவ எடுத்துக்கிட்டோம்னா, தாவேகா யார் கூட தான் கூட்டணி நிக்க போறாங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. நாளுக்கு நாள் ஒவ்வொரு கன்ஃபார்ம் பண்ண நியூஸா, இல்ல புரளி செய்தியான்னு தெரியல. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு செய்தி வந்த மாரி இருக்கு. சமீபத்தில ஓபிஎஸ் அவர்களும் அப்படிதான். ஒரு நாள் பார்த்தா தாவேகாவோட இணையலாமா அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் பண்றாரு. மறுநாள் போயிட்டு திமுகவுல இருந்து முதலமைச்சர் அவர்கள 2 முறை சந்திக்கிறாரு. என்னதான் நடக்கும்? அதாவது ஒரு கூட்டணியில் போய் சேரக்கூடியவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் கிடையாது. ஓகே. ஒரு கூட்டணியை உருவாக்கக்கூடியவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள். ஓகே. நான் தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன், இருமுனை போட்டி தான். ம். தாவேகாவா திமுகவா, இதுதான் அரசியல் நிலவரம். இப்போ அரசியல பொறுத்தவரைக்கும் விமர்சனம் அப்படிங்கிறது பொதுவாவே ஒரு கட்சிகள் மீது மற்ற கட்சிகள் வைக்கிறதுங்கிறது நார்மலைசேஷன் பண்ணப்பட ஒரு ஒரு விஷயம் தான் வச்சுப்போமே. இப்போ சீமான் அவர்கள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர வந்து புரிஞ்சுக்கவே முடியல. நேத்து ஒண்ணு பேசுறாரு, இப்போ ஒண்ணு பேசுறாரு. ஆனா வந்து என்னதான் இருந்தாலும் தம்பிக்கு ஆதரவா தான் பேசிட்டே இருந்தாரு. விஜய் தம்பின்னு சொல்லி பாசமா பேசுறதா இருக்கட்டும், பல விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும். ஈவன் விஜய் அவர்கள் வந்து அவரோட கூட்டணி இல்ல அப்படின்னு சொன்னாலுமே, இப்போ வந்து என்ன நினைச்சாருன்னு தெரியல. திடீர்னு வந்து கொள்கை கூட்டத்திற்கும், ரசிகர்கள் கூட்டத்திற்கும் நடக்கக்கூடிய ஒரு போர் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்த ஒரு காட்டமான விமர்சனமா முன் வச்சிருக்காரே. இப்போ திரு சீமான் அவர்கள் உங்களுக்கு என்னவா தெரியுமா? நாம் தமிழர் கட்சியினுடைய இப்போ முன்னாடி நடிகர், நடிகர் தானே. நடிகர் வந்து எந்த துறை? கலைத்துறை. சினிமா துறை தானே. அப்போ அண்ணன் சீமான் அவர்கள் யாரு? சினிமாக்காரர் தானே. சினிமாவா சித்தாந்தமா போர் அப்படின்னாருல, அந்த போர் யாருக்கு தெரியுமா? யாருக்கு எதிராக தெரியுமா அவர் அறிவிச்சாரு? அவருக்கு அவரே அறிவிச்சிருக்காரு. ஓகே. சீமான் அவர்களுக்கு எதிராகவே சீமான் அவர்கள் போர் அறிவிச்சிட்டாரு. ஏன்னா அவர் சினிமாக்காரர் தானே. ம். அதாவது அவர் பேச்சை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, ஸ்டாலின் அவர்களை பார்ப்பதற்கு முன், ஸ்டாலின் அவர்களை பார்த்ததற்கு பின் அப்படின்றதான் அவருடைய பேச்சை பார்க்கணும். ஸ்டாலின் அவர்களை பார்ப்பதற்கு முன்னாடி அவர் எப்படி பேசினார்? எங்கள் தம்பி என் தம்பி என் தம்பின்னு எங்கள் தலைவரை பேசினார். ஸ்டாலின் அவரை பார்த்த பிறகு என்ன சொல்கிறாரு? போர், நாம் தமிழருக்கும் தாவேகாவுக்கும் இடையே போர் போர் அப்படின்றாரு. நீங்கள் யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சிங்க? திமுகவை எதிர்த்து தானே கட்சி ஆரம்பிச்சிங்க. இத்தனை வருஷமாக திமுகவுக்கு எதிரான போர் தானே நீங்கள் சொல்கிறீங்க. திடீர்னு எப்படி தாவேகாவுக்கு எதிரான போராக மாறியது? ஒருவேளை ஓட்டு சிதறும்னு நினைச்சிருப்பாரோ? அது வந்து நீங்கள் அவர்கிட்ட தானே கேட்கணும். நாங்கள் எந்த இடத்துலையாவது எங்கள் தலைவர் சீமான் அவர்களுக்கு எதிராக பேசியிருக்காரா? ஏதாவது ஒரு இடத்துல? இல்லை எங்கள் கட்சியை சார்ந்தவர் யாராவது நாங்கள் சீமான் அவர்களுக்கு எதிராக பேசியிருக்கிறோமா? கிடையாது. நாங்கள் இலக்கு தெளிவாக இருக்குது, திமுகவை வீழ்த்தணும், பிஜேபியை வீழ்த்தணும். அவர் தான் ஒவ்வொரு முறையும் போரை மாற்றி மாற்றி அறிவிக்கிறார். திடீர்னு பார்த்தா சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கு எதிரான போர் அப்படிம்பார். திடீர்னு பார்த்தா காங்கிரஸுக்கு எதிரான போர் அப்படிம்பார். அப்புறம் திடீர்னு பார்த்தா பிஜேபிக்கு எதிரான போர், அப்புறம் அதிமுகவுக்கு எதிரான போர் அப்படிம்பார். அப்புறம் மக்கள் நல கூட்டணி உருவாகி வருகின்ற பொழுது இது வந்து விஜயகாந்துக்கு எதிரான போர் அப்படிம்பார். ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கலான்ற ஒரு முடிவில் இருக்கும்பொழுது இது ரஜினிக்கு எதிரான போர் அப்படின்னாரு. அப்புறம் என்ன பண்ணாரு? பெரியாரியவாதிகளுக்கு எதிரான போர், இது வந்து பெரியாரியத்துக்கு எதிரான போர் அப்படின்னாரு. கடைசியில் எங்கே வந்திருக்காரு பாருங்க, விஜய்க்கு எதிரான போர், தாவேகாக்கு எதிரான போர். அண்ணா ஏதாவது ஒரு போரை ஒழுங்காக அறிவிங்க. ஏன்னா அவங்க தம்பிங்களே குழம்பி போயிருக்கிறாங்க. அண்ணன் இத்தனை போர் அறிவிக்கிறாரு, எந்த போருக்கு தான் நம்ம ரெடியாக வருது? காங்கிரஸுக்கு எதிரான போருக்கு போகிறதா, இல்லை திமுகவுக்கு எதிரான போருக்கு போகிறதா, இல்லை சிங்கள பௌத்த பேரினவாத அவங்கள எதிர்த்து போர் புரியதான்னு கூட இருக்கிற தம்பிங்களுக்கே முதல்ல தெரியல. எந்த போருக்கு போகிறோன்னு தெரியல. அண்ணனே இப்போ ஷூட்டிங்கில் தான் இருக்கிறாரு, பல படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ 2-3 படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு தயார் நிலையில் இருக்குது. அதில் சீமான் அண்ணன் நடிச்சிருக்கிறார். அவர் போய்ட்டு எங்களை போய்ட்டு சினிமா கூத்தாடிகள்னு சொல்லலாமா? அதாவது வாய் இருக்குது என்பதற்காக கண்டதே பேசக்கூடாது, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் தகுந்த பாடத்தை கொடுப்பார்கள் யாராக இருந்தாலும். நாங்கள் எந்த இடத்துலையுமே சீமான் அவர்களை விமர்சிக்கவே இல்லை. அவங்க 8% வாக்கை பெற்று மாநில கட்சிக்கான அங்கீகாரம் பெற்ற போது எங்கள் தலைவர் வாழ்த்தினார். தமிழக வெற்றி கழகம் வாழ்த்தியது. அண்ணன் சீமான் அவர்களுக்கு வாழ்த்துகள், நாம் தமிழர் கட்சிக்கு வாழ்த்துக்கள் நாங்கள் வாழ்த்தினோம். எந்த இடத்துல நாங்கள் அவங்கள விமர்சிக்கவே இல்லை. ஆனால் அவர் எங்களை எதிர்த்து பேசுகிறாரு, எங்களை பற்றி அவதூறாக பேசுகிறாரு, சம்மந்தமே இல்லாமல் எங்களை பற்றி பேசுகிறாரு அப்படின்னா திமுகவிடம் ஏதாவது வாங்கியிருப்பார், பொட்டி ஏதாவது வாங்கிட்டு பேசுகிறாரோ என்ற ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது என்று மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. அதுக்கு சீமான் அவர்கள் தான் பதில் சொல்லணும். எங்களுக்கு சீமான் அவர்கள் வந்து ஒரு எதிரியே கிடையாது. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், திமுக பிஜேபி அதில் தெளிவாக இருக்கிறோம். அவர் சீமான் அவர்களுக்கு தான் ஒரு கொள்கை இல்லாமல், கோட்பாடுகள் இல்லாமல், எதை எதிர்க்கிறோன்னு தெரியாமல் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறார். அது சீமான் அவர்கள் தான் பதில் சொல்லணும், அவங்க தம்பிங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஓகே.
இப்போ வந்து நம்ம பேசும்பொழுது நான் சொன்னீங்க, விஜய் அவர்கள் வந்து மக்களை போய் சந்திக்க போறாரு அப்படின்னு சொன்னீங்கல்ல. அந்த மக்கள் சந்திப்பு பயணம் இந்த ஆகஸ்ட்ல இருந்து தொடங்குமா? அல்லது தாவேகாவினுடைய அந்த அரசியல் களத்தை நோக்குன பயணம் இருக்கு இல்லையா? அந்த பயணம் எப்படி இருக்கும்? இல்ல அந்த மக்களை நோக்கி அந்த பயணம் என்பது மாநாடு முடிந்த பிறகு அடுத்து உடனே அறிவிப்பு வரும். ஓகே. எங்க தலைவரோ, பொதுச் செயலாளரோ அறிவிப்பாங்க. முறையாக அறிவிப்பாங்க. ம். அடுத்து உடனே மாநாட்டுக்கு பிறகு அடுத்து பயணம் தான். தமிழ்நாடு முழுவதும் பயணம் தான். ஓகே. தொகுதி வாரியாக செல்றாரு, மக்களை சந்திக்கிறாரு, மக்களுடைய பிரச்சனைகளை கேட்கிறாரு. அந்த பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வை உருவாக்கலாம் என்கின்ற முறையில் அந்த பயணம் இருக்கும். அந்த பயணம் வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயணம். தமிழ்நாட்டில இப்படி ஒரு அரசியல் பயணத்தை யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. ஓகே. மக்கள் வெள்ளத்தில் எங்க தலைவர் தளபதி மிதக்க போறாரு. மக்கள் குடும்பம் குடும்பமாக எங்க தலைவரை வரவேற்பதற்கு தயாராகிட்டாங்க. வரவேற்பதற்கு ஆர்வமாக இருக்கிறாங்க. அந்த அந்த பயணம் என்பது மிகப்பெரிய ஒரு பயணமாக இருக்கும். தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு நல்ல பாதையை உருவாக்கக்கூடிய ஒரு பயணமாக இருக்கும். ம். தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் சொல்றது தான், பாதையை தேடாதே பாதையை உருவாக்கு என்று அவர் சொன்னார்ல. அப்படி ஒரு பாதையை உருவாக்கக்கூடிய இடத்துல எங்க தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறார். எங்க தளபதியினுடைய பயணம் என்பது ஒரு புதிய பாதையை உருவாக்கக்கூடிய ஒரு பயணம், ஒரு புதிய அரசியலை, ஒரு மக்களாட்சியை உருவாக்கக்கூடிய ஒரு பயணமாக அந்த பயணம் இருக்கும். ஓகே. இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் தாவேகாவுடைய 2வது மாநாடு வரட்டும். அதற்கு பிறகு வந்து இந்த கூட்டணி குறித்த கேள்விகளுக்கும், பல குழப்பங்களுக்குமே பதில் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில பங்கேற்று பல கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்பவே நன்றி. மிக்க நன்றி.